ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் இன்ட்ரெஸ்ட்டோட புதுசாக கற்றுக்க வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. இது பாருங்கள், எங்கிட்ட வந்து தைக்க கொடுக்க வந்த கஸ்டமர் வந்து 3 சாரீ கொண்டு வந்திருந்தாங்க. 3 சாரீ வந்து சின்ன சின்ன கலர் வேரியேஷனும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி சாரீ. ஆனால் 3மே இதே மாதிரி சாரீ தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஃபால்ஸ் வைக்கணும், அப்புறம் வந்து ப்ளவுஸ் அடிக்கணும், பைப்பிங் வச்சு ப்ளவுஸ் அடிக்கணும்னு சொன்னாங்க. 2 ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். 3வது சாரியில் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்தேன் இந்த மாதிரி டேமேஜ் இருந்துச்சு. இந்த மாதிரி டேமேஜ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லிடணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு மாற்றிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் காட்டிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அது போக இது பாருங்கள், சாரியோட ஓரம் அடிக்க பழகிட்டிங்களா நீங்கள்? ஓரம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சில சாரிகளில், சில சாரிகளில் லைட்டாக கோணலாக இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், ஒரு 30 இன்ச்சுக்கு மேலே அவ்வளோ கிராசிங்கில் இருந்துச்சு. இதுதான் ப்ளவுஸ் பிட்டோட சைடு. அந்த சைடு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கோணலாக இருந்துச்சுங்க. அது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தானி தலைப்பு வரும் இல்லையா, அந்த சைடு எடுத்து பார்க்கும்போதும் இதே மாதிரி ஒரு ஃபால்ட்டு தாங்க. இங்கே பாருங்கள், மடித்து பிடிச்சிருக்கேன். அதுலேயும் எவ்வளோ பெரிய ஃபால்ட்டு பாருங்கள். சொல்லப்போனால் பாதி ப்ளவுஸோட 40 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வந்துடுது. அந்த பக்கம் சைடில் இருக்கிற 40 இன்ச்சுக்கு அடுத்த கிராசிங் வேறு மாதிரி கிராஸ் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ப்ளவுஸே பிட்டே வேஸ்ட்டாக போகுதுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லும்போது ஒருவேளை அவங்க ரிட்டர்ன் பண்ணி வேறு சாரீ எடுக்கலாம், அல்லது வேறு தனி ப்ளவுஸ் எடுத்து கொடுத்து கூட அவங்க இந்த ஃபேவரட் சாரியை கட்டிக்கலாம். எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான். ஸோ புதுசாக தையல் கற்றுக்கிற நீங்கள் இதை கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்ட்டான பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட எப்பவுமே இணைப்பில் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை அஸ்மி வித் அர்ஷி.